இன்னைக்கு சௌசௌ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சௌசௌவை தோலை சேர்த்துட்டு நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள், நான் ஒரு கைப்பிடி அளவு பருப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. டேஸ்டியான சௌசௌ கூட்டு ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.